நடைபெற்ற கண்காட்சியில் நாய்களின் அணிவகுப்பு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. கோவையில் மான்செஸ்டர் கெனல் கிளப் சார்பில் இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியில் நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது. 3வது ஆண்டாக நடைபெறும் இதில் தமிழக நாட்டு இன நாய்களான ராஜபாளையம், சிப்பிப்பாறை, கன்னி, கொம்பை இனங்களும் மற்றும் பிற இந்திய நாட்டு இனங்கள் மற்றும் வெளிநாட்டு வகை நாய்களான ஜெர்மன் ஷெப்பர்ட், கிரேட் டேன், பாக்சர், புல்டாக், டால்மேசன், கிரவுண்ட் டவுன் உள்ளிட்ட வகைகள் என 200க்கும் மேற்பட்ட நாய்கள் கலந்து கொண்டன. இந்த கண்காட்சியில் வயது, உடல் அமைப்பு, உயரம், எடை, நாய்கள் ஓடும் வேகம் ஆகியவற்றின் அடிப்படையில் சிறந்த நாய்கள் தேர்வு செய்யப்பட்டு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இது குறித்து கண்காட்சியை நடத்தும் மான்செஸ்டர் கெனல் கிளப் நிர்வாகிகள் தனுராய் மற்றும் சரவணகுமார் ஆகியோர் கூறுகையில், நாய்கள் வளர்க்கும் ஆர்வத்தை பொதுமக்களிடம் ஏற்படுத்தும் வகையில் இது போன்ற கண்காட்சி நடைபெறுவதாக தெரிவித்தனர். வணக்கங்க, என் பேர் தனுராய், கோயம்புத்தூர் மான்செஸ்டர் கெனல் கிளபோட பிரசிடென்ட். நான் இது வந்து எங்கள் கமிட்டி மெம்பர்ஸ் மிஸ்டர் சரவணன், செக்ரட்டரி மிஸ்டர் மகேஷ், வைஸ் பிரசிடென்ட். நாங்கள் இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர் மான்செஸ்டர் கிளப்போடைய 3rd ஓப்பன் ஷோ கண்டக்ட் பண்ணுறோம். இங்கே வந்து மோர் தென் அபவுட் 215 என்ட்ரிஸ் வந்திருக்குங்க. ஆஃப் ஆல் இன்டர்நேஷ்னல் அண்ட் நேஷ்னல் ப்ரீட்ஸ் காம்பினேஷன்ஸாக வந்திருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டாக்ஸ் வந்து அவங்களுடைய ப்ரீட் ஸ்டாண்டர்டுக்கு எகென்ஸ்டாக ஜட்ஜ் பண்ணுறதுக்காக இன்டர்நேஷ்னல் ஜட்ஜ் சரத் சர்மா வந்திருக்காருங்க. அவர் வந்து ஒவ்வொரு ப்ரீடை வந்து அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பிரகாரம் ஜட்ஜ் பண்ணி பிளேஸ்மெண்ட் கொடுத்து ஃபைனல் டாப் 8 பிளேஸ்மெண்ட்ஸுக்கு வந்து அவர் வந்து ட்ரோஃபீஸ் அலாட் பண்ணுவாருங்க. சார், எவ்வளோ கேட்டகரி? ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்ட், டோபர்மேன், பாக்ஸர், ராட்வைலர்ஸ், விப்பெட்ஸ், செயின்ட் பெர்னார்ட்ஸ், ஹஸ்கீஸ், இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ப்ரீட்ஸும் இருக்குது. இந்தியன் ப்ரீட்ஸ் பார்த்தீங்கன்னா கன்னி, சிப்பிப்பாறை, ராஜபாளையம், கோம்பை, கேரவான் ஹவுண்ட், பஷ்மி, இந்த மாதிரி ப்ரீட்ஸும் இருக்குது. எல்லாமே டுகெதராக வந்து கம்பீட் பண்ணுவாங்க. அவங்க ப்ரீடுக்கு எதிர்த்தாப்பில் அந்த ஸ்டாண்டர்டுக்கு எதிர்ப்பில் ஜட்ஜ் பண்ணுவாங்க. இன்றைக்கி ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா 8 monthsலேருந்து உங்களுக்கு வெட்ரன் கிளாஸ் 8 years வரைக்கும் இருக்கிற டாக்ஸ் வந்துருங்க. அது எப்படின்னா ஒவ்வொரு டாகுக்கு வந்து அதுக்கு பிறவியிலே நம்ம வந்து அந்த ப்ரீடர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க கெனல் கிளப் ஆஃப் இந்தியாவில். அப்போ அந்த பர்டிகுலர் டாகோடைய பெடிகிரி சர்டிஃபிகேட்டுக்கு எகென்ஸ்டாக ஒரு மைக்ரோ சிப் இருக்கும். அந்த சிப் வந்து டாகுக்குள்ளே நம்ம போடணும். அந்த சிப் ரீட் பண்ணால் தான் இந்த டாக் இந்த பர்டிகுலர் சர்டிஃபிகேட்டோடைய நேம் கேரியர் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அந்த டாகும் பெடிகிரி சர்டிஃபிகேட்டை மேட்ச் பண்ணுறதுக்காக அந்த பர்டிகுலர் சிப் இருக்குங்க. அந்த சிப்பு வந்து தான் அதை வச்சு தான் ஐடென்டிஃபை நம்ம பண்ணுவோம், இந்த டாக் எந்த டாகு அப்படின்னு இருக்கும். அந்த நம்ம ரெக்கார்ட்ஸ் கூட பார்த்தோம்னா நம்ம ஆல்சோ அந்த டாகோடைய லாஸ்ட் ஓனர் யாருன்னு கூட கண்டுபிடிக்கலாம்.